ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th 11th 12th பிரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த எக்ஸாம்க்கு இன்னும் 2 months தான் இருக்குது. எப்படி படித்து பாஸ் பண்ண முடியும்? அதுவும் வந்து இப்போ வந்து 10th டேரெக்டாக 12th அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 11th பேசிக்ஸ் தெரியாது. இந்த 2 மாதத்தில் நம்ம 12th படித்து பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்ம ஃபுல் சிலபஸை கவர் பண்ண முடியாது. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு 10th இப்போ டேரெக்டாக எழுதுறோம். ஏன்னா வந்து சின்ன ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 8th கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து 10th நான் வந்து எழுத போகிறேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இயர்ஸ் வந்து கேப் இருக்குது. உங்களுக்கு இப்போ என்ன சிலபஸ்னே தெரியல, எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் எழுதணும்னு தெரியல, என்ன பேட்டர்ன் எதுவுமே சுத்தமாக தெரியலனாலும் ஆனால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஒரு 80 மார்க்ஸ் மேலே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போதைக்கு 2 months தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாரும் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 12th நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணுறீங்க, 11th பேசிக்ஸ் இல்லாமல் அட்டன் பண்ணுறீங்கன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா நீங்களே இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்க வந்து கைடன்ஸ் கொடுக்க டீச்சர்ஸ் இருக்காங்க, டியூஷன் போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம டேரெக்டாக வீட்டிலேருந்து படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் அதுவும் வந்து சில பேர் ஜாப்ஸும் போயிட்டுருப்பீங்க, பார்ட் டைம் ஜாபும் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இந்த பேட்ச் 2026க்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 10th 11th and 12th எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி 12th அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும், இதனால் என்ன யூஸ்ஃபுல்ன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க கூகுள் மீட்டில். நீங்கள் ஆன்லைனில் ஜஸ்ட் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம இதை 3 இயர்ஸாக ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்ருக்கோம். நம்ம கிட்டேயே வந்து ஆல்ரெடி 10th 11th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 12th சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல்லே போய்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணி கேட்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கைடன்ஸ் தேவை. ஏன்னா இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ படிக்கிறவங்களுக்கு என்ன சிலபஸ் தெரியாது, எப்படி இதை படித்தா ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ன்றது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 40 to 50 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. 70 80 எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த 2 மாதம் டைம்லன்றது. ஸோ உங்களுக்கு ஒரு பாஸ் பண்ணுறதுக்குன்றதுக்கு ஈஸியாக எந்தெந்த சாப்டர்ஸ் கவர் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. கிளாஸஸும் எடுப்பாங்க, ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் வந்து உங்களுக்கு குரூப்பில் வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதெல்லாம் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் தேவைப்படுது, தனியாக என்னால் படிக்க முடியல, கைடன்ஸ் தேவைப்படுது, என்னால் வேறு டேரெக்டாக போய் படிக்க முடியாது, ஆன்லைனில் படித்தா ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம 1000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே நம்ம வந்து 3 இயர்ஸாக சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் டெய்லி வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 months தான் எக்ஸாக்டாக இருக்குது. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து 2 months தான் டைம் இருக்குது. இந்த 2 monthsல கண்டிப்பாக டெய்லி ஒரு 1 or 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். இப்போ அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ 21 மார்க்ஸ் வந்து நம்ம அந்த 1 மார்க்ஸ்லேயே வந்து ஒரு 15 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். 1 மார்க்ஸ் வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்டாலும் மீதி 1 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் கவர் பண்ணால் இந்த 1 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 mark 5 marks தான் ரொம்ப கஷ்டம். எந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க, அது எப்படி படிக்கணுன்றதுலாம் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பிரித்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம படித்தா பாஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ டீச்சர்ஸும் கிளாஸஸும் எடுப்பாங்க, அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது, கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ஜாயின் பண்ணணுமோ அதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். நாங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ இதை தாண்டி வந்து இப்போ நிறைய 10th புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ் 10th வந்து ரொம்ப நாள் கழித்து அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு 5 years கேப் இருக்குது, இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு இருந்தாலும் 10th முடிக்கணுன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th 11th 12th எல்லா சப்ஜெக்ட்ஸும் கிளாஸஸ் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் முக்கியமாக ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா +1 வந்து கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் கிடையாதுன்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th டேரெக்டாக 12th அப்ளை பண்ணி முடிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட 11th கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் 12th போக முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ 11th நம்ம எக்ஸாம் எழுதணுன்ற மாதிரி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ 10th 12th டேரெக்டாக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படித்து பாஸ் பண்ணுறதுன்றது அவங்களாம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ராப்பர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க.
ஈவினிங் டைமில் தான் கிளாஸஸ் வந்து இது நடக்கும். ஏன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து தான் கிளாஸஸ் ஆன்லைனில் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னா நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸும் வந்து கொடுப்போம். கிளாஸஸ் வந்து நடக்கும்போதே நம்ம கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு செப்பரேட்டாக ஷேர் பண்ணுவோம். உங்களால் கிளாஸ் பார்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் டேரெக்டாக கிளாஸஸ் நடக்கும்போதே டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கேட்டுடலாம். கூகுள் மீட்லேயே இப்போ அன்மியூட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட டீச்சர்ஸ்கிட்ட டேரெக்டாக டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு, என்னால் தனியாக படிக்க முடியல, புக் வந்து இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் இருக்குங்க. ஸோ புக்ஸும் வந்து நம்ம பிடிஎஃப்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு டேரெக்டாக வேணும்னாலும் நீங்கள் ஃபிசிக்கலாக டிபிஐ ஆஃபீஸில் போய்ட்டும் நீங்கள் புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். மெட்டீரியல்ஸ்லாமும் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் மட்டுமே நிறைய பேர் வந்து வெறும் மெட்டீரியல்ஸ் மட்டும் படித்தா பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு தான் கிளாஸஸ் வந்து டீச்சர்ஸ் உங்களுக்கு எடுத்தால் தான் அதில் என்ன இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் எப்படி நம்ம எழுதணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணியோ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட் வரது இருக்குது. அது ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் யார் யாருக்கு எந்தெந்த எக்ஸாம் சென்டர் போடுவாங்கன்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. முக்கியமாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக படிக்கணுன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க.